புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நடிகர் இயக்குனர் பாக்கியராஜ் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போலாம். இந்த வீடியோவில் நாம பார்க்க போறது, திடீரென நல்லா இருந்த மனுஷன் பாக்கியராஜ் அவர்களுக்கு என்ன நடந்தது, கடைசி நிமிடங்கள்ல அவருக்கு என்ன மாதிரியான நிலைமை ஏற்பட்டது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம். தமிழ் திரையில கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக யாராலும் அசைக்க முடியாத ஒரு நடிகராக, இயக்குனராக, திரைக்கதை ஆசிரியராக கோலோச்சியவர் நடிகர் இயக்குனர் கே பாக்கியராஜ் அவர்கள். அவருடைய மறைவை யாராலும் ஏற்றுக்கொள்ளவே முடியல. எந்தவித பெரிய உடல் பாதிப்பு இல்லாம இருந்த ஒரு மனுஷன் திடீரென எப்படி இறந்து போனார் அப்படின்றது தான் அனைவருடைய கேள்வியாக இருக்கின்றது. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில கடைசி நிமிடங்கள்ல அவருக்கு என்ன நடந்தது அப்படின்ற சில புதிய தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. ஜூன் 27ஆம் தேதி காலையில ஒரு 7 மணி அளவில் பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் தனக்கு நெஞ்சு வலிப்பதாக கூறியிருக்கிறாரு. அதாவது ஜூன் 27ஆம் தேதி காலையில் வழக்கம் போல எழுந்திருக்கிறாரு. அன்றாடம் செய்யக்கூடிய பணிகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாரு. அப்படியே சேர்ல வந்து உட்கார்ந்து எனக்கு நெஞ்சு வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. உடனடியாக தண்ணீரும் கேட்டிருக்கிறாரு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தினர் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரியான சில தகவலுமே வெளியாகி இருக்கின்றது. அதன் பிறகு கிட்டத்தட்ட 15-20 நிமிடங்கள்லயே பார்த்தீங்கன்னா சுய நினைவையும் ஒட்டுமொத்தமாக இழந்திருக்கிறாரு பாக்கியராஜ் அவர்கள். இதனால பதறி போன குடும்பத்தினர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அருகில் இருக்கக்கூடிய சென்னை கிரீம்ஸ் சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையான அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதித்திருக்காங்க. அங்க அனுமதித்த உடனேயே தீவிர சிகிச்சை பிரிவில் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. ஆனா சிகிச்சை பலனின்றி நடிகர் இயக்குனர் பாக்கியராஜ் அவர்கள் காலமாகி இருக்கின்றார். எந்த விதமான பெரிய உடல்நல பாதிப்புகள் இல்லாம ஆரோக்கியத்தோட இருந்த ஒரு மனுஷன் மாரடைப்பு அப்படின்ற ஒரு கொடிய நோயால பார்த்தீங்கன்னா தற்போது உலகை விட்டு பிரிந்திருக்கிறாரு. மாரடைப்பு ஏற்பட்டு சுய நினைவும் உடனடியாக இழந்ததால தான் உடனே பார்த்தீங்கன்னா அவருக்கு மரணம் ஏற்பட்டிருக்கின்றது அப்படின்ற மாதிரியான தகவலும் வெளியாகி இருக்கின்றது. கடைசி நிமிடங்கள்ல குடும்பத்தினர் அனைவருமே அருகில் இருந்தபோது கூட மாரடைப்பு ஏற்பட்டதால அவரை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சு. நடிகர் இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்களுடைய இந்த மறைவு நிச்சயம் திரை உலகிற்கு பேர் இழப்பு தான். தன்னுடைய 73வது வயதில் பாக்யராஜ் அவர்கள் மாரடைப்பால தற்போது காலமாகி இருக்கிறார். அவருக்கு உங்களுடைய இரங்கல்களை தெரிவிக்க விரும்புனீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.